வாடாமோ, இது யாரு தீரனா? தீரனும் பாப்பாவும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா தாத்தா, நானும் தீரனும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்படியா? சரி சரிடா தங்கம், ரெண்டு பேரும் இப்படிதான் ஒன்னா சண்டை போடாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். ஆமா தாத்தா, நானும் ரியா பாப்பாவும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டோம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் விளையாண்டோம். இவ்ளோ நேரம் அங்க பட்டம் விட்டு விளையாண்டிட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப அது போர் அடிச்சிருச்சா, சரி வேற விளையாட்டு விளையாண்டலான்னு தான் இந்த பக்கம் வந்தோம். அப்படியா? சரிடா தீரா, நம்ம பாப்பா தான் இந்த ஊர்ல விளையாடுறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்பதான் உன் கூட சேர்ந்துட்டால, உனக்கு தான் நிறைய விளையாட்டு தெரியுமே. பட்டம் விடுறது, கோலி குண்டாடுறது, அப்புறம் நொண்டி விளையாட்டு, இன்னும் என்னெல்லாம் விளையாட்டு தெரியுமோ எல்லாம் பாப்பாவுக்கு சொல்லி கொடுடா. நான் எல்லாமே சொல்லி கொடுக்கிறேன் தாத்தா. நானும் ரியா பாப்பாவும் இனி ஒன்னா தான் விளையாடுவோம். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடுங்க போங்க. தாத்தா, இது என்னது? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இது என்னன்னு அம்முக்கு தெரியாதுல்ல, தாத்தா சொல்லி தரேன். இதுதான் பொங்க பானை. தாத்தா பொங்க பானை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதீரா, தொங்க பானைன்னா என்ன? ரியா, அது தொங்க பானை இல்ல, பொங்க பானை. ஓ, பொங்க பானையா? சரி, பொங்க பானைன்னா என்ன? அது பொங்கல் செய்யறது. பொங்கல் செய்யறதுக்கு தான் இந்த பானை செய்யறாரு தாத்தா. பொங்கலா? பொங்கல்னா மம்மு தானே தாத்தா? அப்ப நீங்க சோறு மம்மு செய்ய பாத்திரம் இந்தாக்கீங்களா? சோறு மாமா செய்யறதுக்கு இல்லாமோ, இது பொங்கல் செய்யறதுக்கு. பொங்கல்னா சோறு மம்மு தானே தாத்தா? ஆமாமோ, ஆனா தாத்தா சொல்ற பொங்கல் இப்ப பொங்கல் பண்டிகை வர போகுதுல்ல, அதுக்கு பொங்க வைக்கிறதுக்கு தாத்தா பொங்க பானை செய்யற. பொங்க பண்டிகையா? பொங்க பண்டிகைன்னா என்ன தாத்தா? பட்டாசு வெடிக்கண்டா? பட்டாசு வெடிக்கிறது இல்லாமோ, பட்டாசு வெடிக்கிறது தீபாவளி பண்டிகை. பொங்கல் பண்டிகைனா விவசாயிகள்லாம் அறுவடை பண்ற சமயத்துல அந்த சந்தோஷத்துக்காக பொங்க வச்சு சாமி கும்பிட்டு கொண்டாடுறதுதான் பொங்கல் பண்டிகை. ஓ, அப்படியா? அப்பனா அதுக்கு பொங்க பானை செஞ்சு என்ன செய்வீங்க தாத்தா? அது பொங்கல் பண்டிகைக்கு எல்லாரும் பொங்க வைப்பாங்கல்ல, அதுக்கு பொங்கல் செய்ய பானை வேணும்ல, அதுக்குதான் தாத்தா பானை செய்யறேன். இந்த பானையில தான் பொங்கல் வச்சு பொங்கல் பண்டிகை கொண்டாட போறோம். ஓ, பொங்க பண்டிகை கொண்டாடக்குதா தாத்தா பொங்க பானை செய்யுங்களா? அப்பனா இவ்ளோ பொங்க பானையில நம்ம பொங்க பண்டிகை கொண்டாட போறோமா? இல்லமோ, பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஒரு பொங்க பானை இருந்தா போதும். ஆனா இது நமக்கு மட்டும் இல்ல, தாத்தா பொங்கல் பண்டிகை சமயத்துல இந்த மாதிரி நிறைய பொங்க பானை செஞ்சு சந்தையில கொண்டு போய் விற்பேன். இப்பவும் இன்னொரு 4-5 நாள்ல பொங்கல் பண்டிகை வந்துரும்ல, அப்ப எல்லாரும் பொங்க பானை வாங்க வருவாங்க. அதுக்காக தான் சந்தையில கொண்டு போய் விக்கிறதுக்காக தாத்தா நிறைய பொங்க பானை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தாத்தா பொங்க பானையா சந்தையில விக்கணும்? அது எல்லாருக்கும் பொங்க பானை தேவைப்படும்ல, அப்ப எல்லாரும் பொங்க பானை வாங்குவாங்க. அப்ப நம்ம சந்தையில பொங்க பானை செஞ்சு கொண்டு போய் வித்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கும். ஓ, பொங்க பானை வித்தா காசு கிடைக்குமா? அப்பனா நிறைய பொங்க பானை வித்தா நிறைய காசு கிடைக்குமா தாத்தா? ஆமாண்டா அம்மா, நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு அம்மா குட்டிக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் தாத்தா வாங்கி தருவேன். ஹை, ஜாலி. அப்ப நம்ம நிறைய பொம்மை, சோக்கி, பிஸ்கி எல்லாமே வாங்கலாமா? எல்லாம் வாங்கலாமோ. அப்பனா தாத்தா உங்களுக்கு பொங்க பானை செய்ய பாப்பாவும் உதவி பண்ணுனேன். அப்போ நம்ம நிறைய பொங்க பானை செஞ்சிடலாம். அப்ப நம்ம அத கடையில கொண்டு போய் கொடுத்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அப்ப நிறைய சோக்கி வாங்கலாம். நீ உதவி பண்றியா? அதுக்கு பானை செய்யறதுக்கு தங்கத்துக்கு தெரியாது அம்மோ. தெரியுமே, இந்த மாதிரி இப்படி தாத்தா கை வச்சிக்கீங்களா, அப்படியே கை வச்சா பொங்க பானை வந்துடும். சரியா? அப்படியே கை வச்சாலாம் பொங்க பானை வராது. அது நம்ம சின்ன பிள்ளைங்கள, நமக்கெல்லாம் அது செய்ய தெரியாது. தாத்தாவுக்கு தான் அது செய்ய தெரியும் இல்ல தாத்தா? ஆமாமோ, தீரன் சொல்ற மாதிரி இப்படியே கை வச்சாலாம் வராது. அதுக்கு ஒரு நேக்கு இருக்குமா, அந்த மாதிரி செஞ்சாதான் வரும். தாத்தா, அது எப்படி செய்யணும்னு பாப்பாக்கு சொல்லி கொடுங்க. பாப்பாவும் செய்வேன். இதீரா, நீயும் வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்க பானை செய்யலாம். ஐயோ இல்லப்பா, நான் வர மாட்டேன். பானை செஞ்சா மேலெல்லாம் மண்ணாயிடும், ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். ட்ரெஸ் அழுக்கு பண்ணிட்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்க. நீ வராட்டி போ, ஆனா பாப்பா பானை செய்வேன். தாத்தா தாத்தா, பாப்பாக்கு பானை செய்ய ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாக்கு எப்படி பானை செய்யணும் சொல்லி தாங்க தாத்தா. சரி சரி அம்மோ, உனக்கு இந்த பானை செய்யறதுல ஒரு ஆசையா? சரி இரு, தாத்தா சொல்லி தரேன். ஹை, பாப்பாவும் பானை செய்யுதே. யா, யாருக்கு
நிறைய பானை செய்வேன். நிறைய பானை செஞ்ச அப்புறம் தாத்தாவும் பாப்பாவும் இத கொண்டு போய் கடையில விப்போமே. இத கொண்டு கடையில விட்டா நிறைய காசு வரும். அந்த நிறைய காசு வச்சு நிறைய பொம்மை வாங்குவோமே. என்னடா கண்ணு, உனக்கும் அது வேணுமா? ஐயோ அப்பு, அவ செய்யறான்டா. அவளுக்கு தாத்தா அந்த நேக்கு சொல்லி கொடுத்த, அவ ஏதாவது புடிச்சுக்கிட்டு செய்யறா பாரு. ஆனா உனக்கு அது தெரியாது கண்ணு. ஐயோ சரி சரி கண்ணு, அழுவாத அழுவாத. இப்ப என்ன அந்த மாதிரி உனக்கும் வேணுமா? சரி இரு, தாத்தா உனக்கும் தாரேன். இப்ப 2 பேருக்கும் பானை செய்யறதுக்கு கிடைச்சிட்டா, இனி 2 பேரும் பானை செஞ்சு விளையாடுங்க. சரி பரவாயில்லடா அம்மா, அவனுக்கு தெரியலன்னா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னத்தையாவது செய்யட்டும் விடு. அவன் சும்மா அந்த மண்ணுல கை வச்சு விளையாடுறதுக்கு தான் கேக்குறான். அவன் விளையாடிட்டு போட்டும். இல்லாட்டி நீ மட்டும் செய்யும்போ அவன் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு அழுகுறான்ல வேணும்னு, அதுக்கு தான் அவனுக்கும் கொடுத்தேன். அவன் என்னத்தையாவது செய்யட்டும் விடு. சரி 2 பேரும் பானை செஞ்சு விளையாடுங்க. அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் எங்கேயும் வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களை நான் மண்ணுல விளையாட விட்டேன்னு தெரிஞ்சது, அப்புறம் தாத்தாவுக்கு தான் திட்டு விழுகும். அதனால அவங்க வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரம் சீக்கிரம் விளையாடிட்டு அப்புறம் கை காலெல்லாம் கழுகிடணும். சரியா? அப்புறம் ஆதிக்குட்ட மண்ணுல விளையாண்டா சட்டை பூரா மண்ணாக்கிடுவான்னு தான் அவனுக்கு சட்டையை கழட்டி விட்டுருக்கேன். அவன் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை தாத்தா குளிக்க வச்சு அவனுக்கு சட்டை போட்டு விட்டுக்கிறேன். ஆனா அம்மோ, நீ சட்டையில எல்லாம் மண்ணாக்காம விளையாடணும். சரியா? சரிடா அம்மோ, சரி விளையாடுங்க. சரியா ஆதி, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோடி ஆதி, என்னடா அது மேலெல்லாம் மண்ணு? சரியா, என்ன இதெல்லாம்? அம்மா, நானும் ஆடி கூட்டவோ பொங்க பானை செய்யோ. தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு. பொங்க பானை செய்றீங்களா? இப்படி மேலெல்லாம் மண்ணாக்கிட்டா? ஐயோ ரியா, இப்படி எல்லாம் மண்ணுல விளையாண்டா இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன்ல. இதுல நீ விளையாண்டது பத்தாம ஆதியை வரை கூட்டிட்டு வந்து மண்ணுல விளையாட வச்சிட்டு இருக்க. அங்க பாரு அவன, கையில கால்ல முகத்துல எல்லாம் சேரு. டி ஆதி, முதல்ல இங்க வா, அம்மா உன்னை குளிக்க வைக்கிறேன். டேய், இந்த மண்ணுல எல்லாம் விளையாட கூடாதுடா, இன்ஃபெக்ஷன் ஆயிடும். சரியா? ஒன்னாலதான் அவனும் வர மாட்டேங்கிறான். நீ முதல்ல அங்க இருந்து எந்திரி. ஐஷு, வீட்டுடி அவங்க விளையாடட்டும். என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, எப்படி மண்ணுல சேர்ல கையில எல்லாம் ஆக்கி மேலெல்லாம் ஆக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பானை செய்யறது சுத்தமான களிமண்ல, அந்த களிமண்ல எல்லாம் ஒன்றும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. இந்த காலத்துல குழந்தைங்கள்லாம் இந்த கடையில இருந்து கலர் கலரா கிளே ஸ்லைமன் எல்லாம் வாங்கி கையில பிசைஞ்சு பிசைஞ்சு விளையாடுறாங்களே, அதுல ஆகுற இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஒன்றும் இந்த களிமண்ல ஆயிடாது. கடையில இருந்து வாங்குற அந்த மாதிரி கெமிக்கல் கலர்ந்த பொருளை விளையாண்டு அதை வாயில வச்சுட்டாதான் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆனா இந்த சுத்தமான களிமண்ல விளையாண்டாலாம் எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அப்புறம் குழந்தைங்கன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ள பொம்மை மட்டும் வச்சு விளையாண்டா பத்தாது. இந்த மாதிரி மண்ணு, காத்து, மழைன்னு எல்லாத்துலயும் விளையாடணும். அப்பதான் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அம்மோ, உங்க அம்மா கிடக்குறா, நீங்க பானை செஞ்சு விளையாடுங்கடா. ஹை, அப்பவே சொல்லிட்டது. அப்ப நானும் ஆடி கூட்டவோ நிறைய பானை செஞ்சு விளையாடுவோம்.
ஓ செஞ்சிருக்காமோ. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி பானை செஞ்சிருக்கோம். அப்புறம் தேங்காய் தொட்டியில மண்ணெல்லாம் ரொப்பி குட்டி குட்டியா கேக் செஞ்சு விளையாடி இருக்கோம். அப்ப இந்த மாதிரி அப்பா மண்ணுல, காத்துல, மழையில, வெயில்ல, சேர்லன்னு எல்லாத்துலயுமே விளையாண்டுறதுனாலதான் அப்பாக்கு இப்ப இவ்ளோ எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா உன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் விளையாடாம எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுறதுனாலதான் இப்ப எதிர்ப்பு சக்தி இல்லாம வெளியே மழை அடிச்சா கூட வீட்டுக்குள்ள காய்ச்சல் வந்துருச்சுன்னு படுத்துக்கிறான். ஏங்க உங்க குழந்தைங்கள மண்ணுல விளையாட சொன்னதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு என்ன கலாய்க்காம உங்களால சொல்ல முடியாதா? அது உன்னை கலாய்க்கணும்னு சொல்லலடா, அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்ல, அதுக்காக தான். அதுக்கு என்ன கலாய்ப்பீங்களா? உன்னை கலாய்க்காம பின்ன வேற யாரடா கலாய்க்கிறது? நீ இதனே பொண்டாட்டி. உங்களை கோவப்படாதடா, சும்மா. அங்க பாரு அம்முவும் அதையும் எவ்வளவு அழகா பானை செய்யறாங்கன்னு.